100 ஜாப்ல ஒரு இன்டர்வியூ வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு இன்டர்வியூ நீ என்ன எலிஜிபிள் இருக்க? நாம வந்து 100 ஜாபுக்கு நீ அப்ளை பண்ணும்போது உன்னுடைய ப்ரொஃபைல் வந்து ஸ்பேம் ஆகிடும். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறாங்கன்னாலும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுறாங்க, ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் சார். அதாவது நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வர்றதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் ஐடிக்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? ப்ரிப்பரேஷனுங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸில் 90% ஆஃப் த ஃப்ரெஷர்ஸுக்கு ஐடி ஜாப் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க? ஒரே நாளில் 100 ஜாப்ல அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் கரெக்டாக? அவ்வளோ ஏங்க அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டீட்டெயிலாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்காங்க. இது ரைட்டான டைமுங்க. இதை பற்றி நம்ம பேசுறது ரொம்ப நல்ல விஷயம் தம்பி. கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆனால் ஃப்ரெஷர்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் நான் ஐடியில் இருந்து ஐடிக்குள்ளே வந்திருப்பாங்க. இது இல்லாமல் வந்து லைக் கெரியர் கேப் இருக்கும், அவங்க ஐடிக்குள்ளே வந்திருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தும் ஐடிக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணாலுமே என்னோட நம்பருங்க, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டாக்ராம் எல்லாமே கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ உங்கள் கேள்வி கேட்கலாம் தம்பி. ஓகே சார், நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவரோட நேம் கார்த்தி. 2018 பிகாம் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கால் சென்டரில் ஒர்க் பண்ணி ஐடியில் போகணும் அப்படின்னு நினச்சி இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பேச இருக்காரு. அவரோட ஸ்பீச்சை கேட்கலாம் வாங்க. என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆரணி. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் கோர் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த வேலை சில பல காரணங்கள் எனக்கு பிடிக்காதால நான் நின்ட்டேன். அப்புறம் வந்து வேற வேலை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரைட்டாக வெங்கட் சார் மீட் பண்ணேன். வந்து சஜஸ்ட் பண்ணாரு, டெவலப்பர் வந்து பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நான் ஐடியில் இருக்கீங்க, இல்லைனா வந்து நிறைய ஏர் கேப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. நீங்கள் அதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அதில் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் எங்ககிட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் மேலே கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் ஐடிக்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? ப்ரிப்பரேஷனுங்க. ஓகே, பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த காலத்தில் நான் HCL டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் ட்ரைனிங். அவன் என்ன எதிர்பார்த்தானா ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ், ஆப்டிடியூடு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தால் போதும். ஓகே, அவன் கம்பெனியில் எடுத்து கம்பெனியில் 3 மாதம் இப்போ பார்க்கலாம். இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் கொண்டு போயிடுவான். ஓகே, ஹைதராபாடு இல்லை எதனா ஒரு ஊருக்கு கொண்டு போயிட்டு மைசூர், அவனோட மைசூர் கேம்பஸை ட்ரைனிங் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. மைசூரில் போட்டு 6 மாதம் 1 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்டில் போடுவாங்க. ஸோ பையன் பார்த்தீங்கன்னா வந்து எந்த நாலேஜுமே இல்லைனா ஜாவாலேயோ இல்லை வந்து லைக் பைத்தான்லையோ ஏதோ ஒரு டெக்னாலஜியில் நல்ல ஒரு 6 மாதம் எங்கள்லாம் ட்ரெயின் பண்ணி கம்பெனிக்குள்ளே ப்ராஜெக்டில் போடும்போது செம்மையாக நாங்கள் வேலை செஞ்சோம். ஆனால் இப்போ கம்பெனிக்காரன் என்ன எதிர்பார்க்குறான்னா அந்த 6 மாதம் ஒன்றை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் ஏன் சம்பளம் தரணும்? அப்போ ட்ரெயின்டு கேண்டிடேட் எடுன்றான். இங்கே பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த காலத்தில் இருக்கிற எங்களுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அது நம்ம காலேஜில் சொல்லிக் கொடுத்தது படித்தா போதுண்டா வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்க. கம்பெனி என்ன எதிர்பார்க்குறான்னா ஒரு ஜாவா தெரிஞ்ச ஃப்ரெஷர் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறான். ஃப்ரெஷர் எனக்கு வேண்டாம். ப்ளஸ் அப்போ இருந்த காம்படிஷன் வேறு, இப்போ இருக்க காம்படிஷன். ஆமாங்க. ஸோ இங்கே வந்து மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல் எல்லாம் வர தொட்டு ஒருத்தனோட ஒருத்தன் இன்னும் பெட்டராக இருக்கிற தொட்டு எதுக்கு வெறும் டிகிரி முடிச்சவங்க எடுக்குன்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற தப்பே வந்து ஸ்கில் இல்லாமல் வேலை தேடுறது. ஓகே, சரிங்களா? ஓகே, ஒரு டெக்னாலஜியில் நீ புலியாக இருக்கணும். ஸ்கில் இருந்தால் மட்டும் போதுமா? அதில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர், எத்தனை முறை இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து சரியான விதத்தில் ரெஸ்யூமுங்க சரியான விதத்தில் அப்ளை பண்ணும்போது வேலை ஈஸியாக கிடச்சிரும். இங்கே மிஸ் பண்ணுறதே கைடன்ஸ் தாங்க. ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ் வேணாலுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் என்ன. ஓகே சார்.
சார் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறாங்கன்னாலும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும் சார்? ஆக்சுவலாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாத காரணம் என்னன்னு வச்சுங்களேன். முதல்ல வந்து நீ அப்ளை பண்ணுற ரெஸ்யூமே அது ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக இருக்கணும். ஏடிஎஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேருங்க. அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து செக் பண்ணி நல்ல ரெஸ்யூம்லாம் ஃபில்டர் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். அந்த ரெஸ்யூமில் நீ ஃபில்டர் ஆகலைன்னா பிரச்சனை. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில்லு தாங்க. உன் ப்ரொஃபைலில் அவ்வளோ வெயிட்டேஜ் இல்லை. உன்னை ஏன் செலக்ட் பண்ணல, நீ அந்த எலிஜிபிலிட்டியில் இல்லை. சரிங்களா? உன் ப்ரொஃபைல் அந்த வெயிட்டேஜ் கொடுக்கணும். அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் வேலை கொட்டி கிடக்கு தம்பி. வேலை ஈஸியாக கிடச்சிடுங்க. ஒன்றே ஒன்று தான், உனக்கு அந்த ஸ்கில் இல்லை, அதை டெவலப் பண்ணால் கெத்து பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்குங்க. ஸ்கில்லை டெவலப் பண்ணால் வேலை தர்றோம், அதான் பிரச்சனை. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தலாம் சொல்லுவோம் பார்த்துங்க, ஆனால் வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்கலாம் படிச்சியா, இன்டர்வியூ வந்தால் படிக்கிறனோ ஆனால் படிக்க மாட்டான். நீ படித்த பின்னாடி தான் நீ இன்டர்வியூக்கு போகணும். இந்த இடத்துல நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஓகே சார். சரி சார், அப்போது சில பேரில் என்ன பண்ணுறாங்க, நான் எனக்கு ஸ்கில் அவ்வளோவா இல்லை, ஆனால் நான் ஒரு நாளைக்கு 100 ஜாப் அப்ளை பண்ணுறேன், ஒரே நாளில் 1 ஷாட்டில் 100 ஜாபுக்கு அப்ளை பண்ணுவேன், அதில் ஏதாச்சும் ஒன்று வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி கரெக்டா? 100 ஜாப்ல ஒரு இன்டர்வியூ வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு இன்டர்வியூ நீ என்ன எலிஜிபிள் இருக்க? நாம வந்து 100 ஜாபுக்கு நீ அப்ளை பண்ணும்போது உன்னுடைய ப்ரொஃபைல் வந்து ஸ்பேம் ஆகிடும். ஓகே, ஸ்பேம் ஆகிடும் உன் ப்ரொஃபைலில். நீ வந்து ஒரு ஜாவா உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீ பைத்தானுக்கு அப்ளை பண்ணுற, இஷ்டத்துக்கு எதுவும் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கேன், அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நௌக்கரியாக கூட எல்லாமே ஸ்பேமை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, புரியல? ஓகேவா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு எது எலிஜிபிளாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீ அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மீட் பண்ணணும். பாருங்கள், நீங்கள் எப்படி தெரியுமா பண்ணணும்? முதல்ல வந்து எந்த டெக்னாலஜி மார்க்கெட்டில் இருக்குது, ரெண்டாவது அது எனக்கு கரெக்டாக இருக்குமா, என்ன எடுப்பாங்களா, என்னால் படிக்க முடியுமா, அண்ட் மூணாவது அதில் நல்லா ஸ்கில்லை டெவலப் பண்ணி இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணி நல்ல ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா வந்து எதுக்கு நீ ஒன்று அப்ளை பண்ணி ஒன்றுத்தில் வேலைக்கு போக முடியும். ஓகே, இப்போ 100 அப்ளை பண்ண தேவையில்லைங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு அதை தவிர பண்ணாதீங்க. உங்கள் ப்ரொஃபைலை ஸ்பேம் ஆக்கிடாதீங்க. சார், இப்போ வந்து அவங்க ஜாப் அப்ளை பண்ணுறாங்கல்ல சார், அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளை பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் செக்லிஸ்ட் அவங்க முடிச்சிருக்கணும் சார்? சார் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே. இன்டர்வியூ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணால் நான் கிளியர் பண்ணுவேன்னா, இங்கே பாருங்கள், முதல்ல பதட்டப்படாது, எனக்கு வேலை வேணும். நீ ஸ்கில்லை டெவலப் பண்ணி வேலை தேடி வரும். ஓகே, முதல்ல அது தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். ஒன்லி ஒன். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பாரு. ஆனால் அதில் 100% தெரிய தேவையில்லை, ஓரளவு தெரிஞ்சால் போதும். நெட்வொர்க் இன்ஜினியர், அங்கே நெட்வொர்க் இன்ஜினியர், ஓகேப்பா, அதில் என்னெல்லாம் போட்டிருக்கான்னு பாரு. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தெரியலையோ நோட் பண்ணி வச்சுக்கோ, அதை பில் பண்ணிக்கோ, அதுக்கு அப்ளை பண்ணு. ஓகே, சரியா? நீ நெட்வொர்க்கிங் இன்ஜினியருக்கு ப்ரொஃபைலு, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேலை கிடைக்காது. ஆமாம், ஸ்பேம் ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் பார்த்தா போதும். அண்ணா கம்பெனி பார்க்கட்டுமானா தேவையில்லை, அண்ணா கன்சல்டன்சி பார்க்காத, அதெல்லாம் தேவையில்லை. ஒருத்தன் பணம் கேட்டால் மட்டும் நம்பாத. யாருமே வந்து பணம் கேட்க மாட்டாங்க வேலை கொடுக்கறதுக்கு. இன்டர்வியூவில் கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க, பணம் கேட்டால் அவன் ஃப்ராடுங்க. ஓகே, அவன் ஃப்ராட், நம்பாதீங்க. ஓகே, இது ஒன்று மட்டும் தான் பார்க்கணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு அது உனக்கு சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. திரும்ப சொல்கிறேன், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உனக்கு சூட் ஆகாது. அதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? இல்லை, ரிலேவெண்ட்டாக இருந்தால் கூட போதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. சரியா? சரி, ஓகே சார். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் சார். அதாவது நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வர்றதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால்? ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கீவேர்ட் டென்சிட்டிங்க. அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ராஜெக்ட்ஸுங்க. ஓகே, எவ்வளவு நீ நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க, உன் ஃபீல்டில் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். யூ கேன் பி அன் இன்டர்ன். ஏன்னா நீ ஒரு ஃப்ரெஷர் எடுத்துகிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்பில் ப்ராஜெக்ட் நீ எவ்வளவு பண்ணியிருக்க. ஓகே, இது ரெண்டாவது முக்கியம். அண்ட் மூணாவது டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸுங்க. பேஸாக சொல்லக்கூடிய எக்ஸல் நாலேஜுங்க. எக்ஸல், பைத்தான், எஸ்கியூஎல், கிட்டப், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் நீ எந்த டெக்னாலஜி வேணப்போ இந்த பேசிக்கான ஸ்டாண்டர்டான நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் இருந்து கரெக்டான ரெஸ்யூமுங்க, கரெக்டான ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலைக்கு போயிடலாங்க. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ் மட்டும்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண, உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். ஃப்ரெஷராக வந்து நம்ம பண்ணுற பெரிய தப்பு ஏன்னா இவங்க அது சொன்னாங்கப்பா, அது ஃபேமஸ், அதில் போயிடலாம்ப்பா, இதில் போயிடலாம்ப்பா. எதில் போகணுன்றது எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களை மாதிரி பீப்புள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் கைட் பண்ணிவிடுவோம். அழகாக அது மாதிரி பிளான் பண்ணி அடிச்சிடுங்க. ஓகேவா?
நிறைய கேள்விகள் கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி. அவங்களுக்கும் ஹெல்ப் ஆயிருக்கும். கண்டிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவினா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி சார். நன்றி. வாழ்க தமிழ். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கான கொஷனையும் ஆன்சரையும் பார்க்கலாம். ஐடி ஜாப் சர்ச் பண்ணுறப்போ 90% ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து எல்லா ஜாப்ஸ்க்குமே சேம் ரெஷ்யூம்ஸே அனுப்பிட்டு இருக்காரு. இன்னொரு கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஷ்யூம்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸும் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ்க்கு யாரை வந்து எடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேண்டிடேட் பியை தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ரெஷ்யூம்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எந்த மாதிரி டைமில் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஜாப் வந்து போஸ்டட் போட்டுட்டாங்க, ரெக்யர்மெண்ட் போஸ்ட் போட்டுட்டாங்கன்னா நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2-3 நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ ரெக்ரூட்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லேயே வந்து ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த கொஸ்டின் பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க ரெஷ்யூமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20 ஸ்கில்ஸ் வந்து ரெஷ்யூமில் போட்டிருப்பாங்க, ஆனால் 5 கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ரெஷ்யூமில் அப்டேட் பண்ணுங்கள். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அப்போ தான் அதோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஸ்கில்ஸ் என்ன ரெக்வயர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரெஷ்யூம்ஸை ரெடி பண்ண முடியும். லிங்க்டின்ல ஈஸி அப்ளை மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு போதாது. கம்பைன் பண்ணியிருக்க மாதிரி நிறைய மல்டிபிள் சேனல்ஸ்லையும் நீங்கள் போடுங்க. லிங்க்டின் அண்ட் வந்துட்டு ரெஃபரன்ஸ், ஜாப் போர்ட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துலையும் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். ரெஷ்யூம் அப்டேட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரெஷ்யூமை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். அடிக்கடி அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அவசியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டெவலப்பர்ஸ், இன்ஜினியர்ஸ், டேட்டா ஓரியன்டட் ப்ரொஃபஷனல்ஸ், டிசைனர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுனால உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகமாக காட்டும். ரிஜெக்ட் ஆன பிறகு வந்து ரெக்ரூட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணலாம், பட் அது ப்ரொஃபஷனல் வேலை இருக்கணும். ஸோ நல்ல உங்களோட ஃபீட்பேக்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும். டெய்லி ஜாப் அப்ளை பண்ண டார்கெட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குன்னு வந்து செட்டிங் நம்பர்ஸ் கிடையாது. உங்களோட குவாலிட்டியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டு ஐடி ஜாப் சர்ச் பண்ண சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரெஷ்யூம், நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வந்து கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்ல இன்டர்வியூஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்கள் நிறைய அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு குவாலிட்டியான ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.